கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, முயற்சி ஒரு நாளும் வீணாகாது. பிரியமானவர்களே, நம்ம லைஃப்பில் நிறைய காரியங்கள் வீணாகிவிடும். வேதம் சொல்லுது, ரோமர் 1:21, கர்த்தரை அறிந்தவர்கள் கர்த்தரை துதியாமல் ஸ்தோத்திரியாமல் தங்களுடைய சிந்தனையினாலே வீணரானார்கள். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையவே வீணாக்கிறாங்க. ஏன் முயற்சி இல்லாததுனால நம்ம லைஃப்பில் வீண். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். எப்போ அப்படின்னா, முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்யலைன்னா வீண். யாக்கோப்பு 2:20, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று அறிய வேண்டுமோ வீணான மனுஷனே. நம்ம லைஃப்பில் முயற்சி பண்ணுங்க, அந்த முயற்சி ஒரு நாளும் வீணாகாது. அதுக்கு நல்ல பிரயோஜனம் உண்டு. என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கும் இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி தோற்று போயிருப்பீங்கன்னா, இப்போது அதை ஜெயமாய் கத்த மாற்றுவா. வேதாமத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அது கெனசரத்து கடற்கரை. இரவு முழுவதும் முயற்சி பண்ணி ஒன்றும் அகப்படாமல் வலை கிழிஞ்சது தான் மிச்சம். வேதனையோடு வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறாரு பேதுரு. அந்த படகுல இயேசு ஏறி பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்படியே படகை விட்டுட்டு போகலை. ஆண்டவர் விசாரிக்கிறார், இந்த படகு யாருடையது? இந்த படகு பேதுருடையது. இப்போ பேதுரு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? ராமுழுதும் வலை போட்டு ஒன்றும் அகப்படாமல் வலையை பழுது பார்த்துட்ருக்கிறான். ஏசு பேதுருவை முதல் முறையை பார்த்து சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளி வலையை போடு. லுக்கா 5:3 லுக்கா 5:5 பேதுரு சொல்கிற ஒரு பதில், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணினேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். இதில் 2 காரியம். மாம்ச முயற்சி ஒரு பிரயோஜனமும் பண்ணாத. தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி செய் அப்படின்னு 1 தீமோத்தேயு 4:7 சொல்லுது. அப்போ 2 முயற்சி, மாம்சத்துக்குரிய முயற்சி, தேவனுடைய சித்தத்திற்கு ஏதுவான முயற்சி. இப்போது சொல்கிறான், ஐயரே, முழுதும் முயற்சி பண்ண ஒன்றும் கிடைக்கல, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றால் 2 படகுகள், நோட் பண்ணுங்க, 2 படகுகள் அமிழத்தக்கதாக, ஒரு மீனும் இல்லைன்னு சொன்னவனுக்கு வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக, ஒரு மீனும் இல்லை என்று சொன்னவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தா. வேதம் சொல்லுது, முயற்சி இல்லாமல் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. 2:2 யாக்கோப்பு 2:22, முயற்சி செய். அந்த முயற்சி உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை கட்டாயம் கொண்டு வரும். முயற்சி வீண் போகாது. ஜெபிக்கலாமா? நீங்கள் ஒரு வேளை முயற்சி செய்வீங்கன்னா அந்த முயற்சியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. தகப்பானு பல ஆண்டுகள் முயற்சி செய்திருக்கலாம், பல மாதங்கள், பல வாரங்கள், பல நாட்கள். இவர்களுடைய முயற்சி எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும், வீண் போகாதபடி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்.